கிராமத்துக்கு நடந்தது என்ன? திட்டமிடப்படாத அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுக்கு பயனற்றதாகவே அமையும் என்பதற்கு இந்த வீட்டுத் திட்டம் சான்றாகும். கண்டி மாவட்டம் உடப்பலாத்து பிரதேசத்திற்குட்பட்ட புபராச தோட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 50 வறிய குடும்பங்களுக்கென 2019 ஆண்டில் பல மில்லியன் ரூபாய் நிதியில் வீட்டுத் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. வீடமைப்பு அதிகார சபையின் நிதியில் அப்போதைய அரசாங்கத்தினால் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இங்குள்ள மக்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. எனினும் குறித்த காலத்திற்குள் வீடுகளின் நிர்மாண பணிகள் கைவிடப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிகின்றது. 2019 அந்த வீடு கட்டுறதுக்கு துவங்கி 1 லட்சம் ரூபா காசு தான் தந்தாங்க. எங்கள் நகை நட்டு அதெல்லாம் இப்போ பிள்ளைகளுக்கு ஆடு மாடெல்லாம் விற்று தான் அந்த கோட்டத்துக்கு நாங்கள் பவுண்டேஷன் வெட்டி சர்க்கட்டுறதுக்கு ரெடி பண்ணோம். எங்களுக்கு அதிலிருந்து இன்னமும் ஒரு வேலை செஞ்ச பாடு இல்லை. தயவு செய்து நீங்கள் இந்த கோட்டத்தை சர்க்காட்டி தருமாறு மிக தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறோம். வீட்டுகள்லையும் இருக்காது தவற முடிஞ்சு வீடு வாசல் அந்த கதி. ஒரு வீட்டில் 2 குடும்பம் 3 குடும்பம் இருக்குது. இந்த தோட்டத்தில் இருக்க ஆளுக பெரும் கஷ்டப்படுது. வீடெல்லாம் மழை பெஞ்சா ஒழுகும். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இந்த வீட்டில் வாழ்கிறோம். கட்டித்தாரன்னு கட்டித்தர மாட்டேங்கிறாங்க. எடுத்தாலும் தூக்கம் வராது, இடிஞ்சு விழுந்துரும், செவருன்னு படுப்போம். ஓட்டு கேட்க மாட்டோம், அவங்க வந்துடுறாங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. காடு மண்டி எவரும் பயன்படுத்த முடியாத நிலையில் காட்சியளிக்கும் குறித்த வீடமைப்பு திட்டம் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? கிராமத்துக்கு நடந்தது என்ன?